Hey guys, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே vlog பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு பட் ஃபைனலாக பீச் போகல. வெண்ணா மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். வெண்ணா மாலில் வந்து ஒவ்வொரு இயருமே வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இயர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்றதுனால தான் போயிருந்தோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் வந்து போகல, ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அண்ட் டெலிவரி அதுக்கப்புறம் போகல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வெண்ணா மாலுக்கு. ஸோ போய் பார்த்தா டெக்கரேஷனில் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. பட் இதுக்கு முன்னாடி போனப்போலாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வருஷம் டெக்கரேட்டு எனக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ பெருசாக தெரியல, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. பட் அந்த ஆர்டினில் வந்து டெக்கரேட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. பட் அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல எங்களால். செம்ம க்ரௌடாக இருந்தது இன்றைக்கி. ஏன் அவ்வளோ க்ரௌடாக இருந்ததுன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா கான்சர்ட் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி ஏரியா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் போய் பார்த்துட்டு மேலே போய்ட்டு சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, மேலேருந்து வியூ நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து அந்த கான்சர்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்க்க போனோம். பர்கர் கிங்கில் தான் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு தென் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காம்போ ஆஃபர் மாதிரி போட்டு பர்கரு தென் ஃப்ரைஸு எல்லாமே வந்து காம்போவில் ஆஃபரில் போட்டு தென் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் வந்து அங்கேருந்து பக்கத்தில் போகும்போது தோசை இருந்தது. ஸோ தோசை சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ தோசையும் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து பபிள் டீன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த டீ. ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தது. பட் 344 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் வந்து டேஸ்ட்டு வந்து டீயில் வந்து ஐஸ் க்யூப் போட்ட மாதிரி இருந்தது. அந்த பபிள்ஸ்க்காக அவ்வளோ ரேட் போல். ஸோ மெரினா மால்லேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலே சாஃப்ட் ஐஸ் போட்டிருந்தது. ஸோ அதோட ரேட் கேட்டுட்டு வாங்கலாமான்னு பார்த்துட்டு அண்ட் ஸோ அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட் வந்து நான் வந்து பிளான்ட் கேட்டிருந்தேன், இன்டோர் பிளான்ட் ஹஸ்பண்ட்டை. ஸோ அது வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நர்சரிக்கு. போயிட்டு இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நிறைய பார்த்துருந்தேன். பட் வந்து ஷார்ட் வெரைட்டியாக வாங்கலாம் அப்படின்றதுனால வந்து நான் வாங்கிட்டேன். தென் வெர்னி கம்போஸ்ட்டும் கூட சேர்த்து வாங்கினேன். ஸோ இந்த பிளான்ட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஷார்ட் வெரைட்டியில் ஸ்னேக் பிளான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.